பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளில் கூட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக மிக சிறப்பாக ஊழியம் செய்த ஒரு மிஷினரி எமி கார்மைக்கல் அம்மையாரை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம படிக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும், ஆண்டவருக்காக இன்னும் தியாகத்தோடு அர்ப்பணிப்புள்ள ஊழியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகமும் ஒரு ஏக்கமும் நமக்குள்ளாய் வர வேண்டும் என்கிற தாகத்தோடு கூட நம்ம இந்த வீடியோவை கேட்போம். எமி கார்மைக்கல் அம்மையாரை குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது எப்படியெல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலைகள் மத்தியில ஒரு ஊழியை செய்தார்கள்ன்றதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். எமி கார்மைக்கல் அம்மையார் பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1867 பிறந்தாங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அயர்லாந்து பகுதியில. அவங்களுடைய பெற்றோர் யார் அப்படின்னா டேவிட் கார்மைக்கல், கேத்ரின் கார்மைக்கல் அம்மையாருக்கு மகளாக பிறந்தாங்க. ரொம்ப பக்தி மிக்க ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்தவங்க. சின்ன வயதிலேயே ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க. ஆனா அவங்க கண்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நாட்டோட மக்களுடைய கண்களை போல நீல கண்களா இல்ல. அது வந்து ஒரு பழுப்பு நிற கண்கள போல இருந்துச்சு. அப்ப அவங்க எனக்கு நீல கண்கள் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி வேண்டினாலும் கூட, அந்த கண்களுடைய நிறம் மாறாததால அவங்க ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. என்ன எனக்கு எங்க நாட்டு மக்களுடைய கண்களைப் போல இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைந்தாங்க. ஆனா, அதிலே ஒரு நன்மை இருந்தது. இந்தியாவிற்கு பின்னாட்கள் அவங்க ஊழியத்துக்கு வர்றதற்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கண்களைப் போல தன் கண்கள் இருப்பத பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாங்க. இந்தியாவில் உள்ள மக்களுடைய கண்களைப் போல தன்னுடைய கண்கள் இருந்துச்சு அப்படின்றதுனால, ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்திற்காகத்தான் இதை இப்படி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சின்ன வயதுல, இளமையில அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க வசித்த அந்த தொழில் கூடத்துக்கு அருகில் இருந்த பெண்கள் மத்தியில ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஃபேக்டரிஸ்க்கு மத்தியில, பெண்கள் மத்தியில. அந்த ஃபேக்டரி பக்கத்துல இருக்கிற அதுல வேலை செய்த பெண்கள் மத்தியில. ஆனா, இவங்களுக்கு என்னன்னா, நரம்பியல் நோயால அவங்க பாதிக்கப்பட்டதால, ஊழியத்தையும் பாதிக்கப்பட்டாலும் கூட, ஆண்டவருடைய ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக செய்தாங்க. அதுக்கப்புறம் 1887வது வருஷத்துல கெஸ்விக் மாநாட்டுல, சீனா இன்லேண்ட் மிஷனுடைய ஃபவுண்டர் சிஐஎம், அதனுடைய ஃபவுண்டர் ஹட்சன் டெய்லர் அப்படிங்கிறவர், அவருடைய மறைப்பணிய ஆண்டவருக்காக செய்த தன்னுடைய மறைப்பணியினுடைய வாழ்க்கையை பற்றி அவர் பேசுவதை கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆண்டவர் மேல ஒரு ஃபெய்த் வருது. தனக்கும் அப்படிப்பட்ட அழைப்பு, மறைப்பணிக்கான அழைப்பு வரும் அப்படின்றத அவங்க உறுதியா நம்புறாங்க. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, சிஐஎம்க்கு ரொம்ப அப்ளை பண்ணிட்டு, லண்டன்ல உள்ள பெண்களுக்கான அந்த பயிற்சி இல்லத்துல அவங்க வசித்து வராங்க. அங்க அப்ளை பண்றாங்க. அந்த அந்த சீனா இன்லேண்ட் மிஷனுடைய அந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணிட்டு, அவங்க என்ன செய்றாங்கன்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கான பயிற்சி இல்லத்துல இருக்கிறாங்க. அங்க எழுத்தாளரும், சீனாவினுடைய மறைப்பணியாளருமான மேரி ஜெரால்டின் கின்னஸ் அப்படிங்கிறவர அவங்கள சந்திக்கிறாங்க. மேரி ஜெரால்டின் கின்னஸ் அப்படிங்கிறவங்கள. இப்போ அப்பயும் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவர் மறைப்பணியை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊக்குவிக்கிறாங்க. யாருன்னா, எமி கார்மைக்கல் அம்மையார இவங்க ஊக்குவிக்கிறாங்க. தொடர்ந்து நீ ஆண்டவருக்காக ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஊக்குவிக்கிறாங்க. கார்மைக்கல் வந்து ஆசியாவுக்கு பயணம் செய்ய தயாரா இருக்கிறாங்க. ஆனா அவருடைய உடல்நிலை அந்த பணிக்கு இவரை தகுதியற்றவராக ஆக்கியுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த நரம்பு பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால. சிஐஎம்ல தனது மறைப்பணி வாழ்க்கையை ஒத்தி வச்சுட்டு, சர்ச் மிஷனரி சொசைட்டில சேர்றதுக்காக அவங்க முடிவு செய்றாங்க. ஏன்னா, அவங்க சிஐஎம் மூலமாக இந்த மாரி உடல்நிலை அ அ நரம்பு பிரச்சனை இருக்கு. எப்படி இவங்களால போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ண முடியும்? அப்படின்றதுனால, அவங்க அத கொஞ்சம் யோசித்தது நிமித்தம், சிஐஎம்ல இருக்கிற மறைப்பணிய கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு, சர்ச் மிஷனரி சொசைட்டில சேர்றாங்க. துவக்கத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜப்பானுக்கு போயிட்டு 15 மாதங்கள் அங்க தங்கியிருக்கிறாங்க. உடல்நல காரணங்களுக்காக மறுபடியும் நாடு திரும்புறாங்க. இலங்கையில குறுகிய காலம் அவங்க ஆண்டவருடைய ஊழியத்த செய்றாங்க. அதுக்கப்புறம் உடல்நலம் கருதி இந்தியாவுல இருக்கிற பெங்களூருக்கு போறாங்க. அங்க ஒரு மறைப்பணியாளராக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தன்னோட பணிய வந்து தொடர அங்கேயே தங்க முடிவு செய்றாங்க. எங்கன்னா, இந்தியாவுல இருக்கிற பெங்களூர். இங்கிலாந்து திருச்சபையினுடைய ஜெனானா மிஷனால் இவங்க நியமிக்கப்படுறாங்க. கார்மைக்கலுடைய வந்து மிகவும் குறிப்பிடத்தக்க பணியாக, அவங்க யாருக்கு மத்தியில அதிகமா அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இடையில தான் அதிகமா பணிபுரிய ஆரம்பிச்சாங்க. அது அவர்களுக்கு ஒரு அழைப்பாகவே இருந்துச்சு. யாருக்கு இடையில அப்படின்னா, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இடையில. அதுலயும் குறிப்பா ஆ தேவதாசிகளா ஆக்கப்பட்டு, கட்டாயமா பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுவதிலிருந்து அவர்களை மீட்டு, அவர்கள அந்த அந்த அவல நிலையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து
அவர்கள் மத்தியில பணிபுரிய ஆரம்பிச்சாங்க. அவங்க தன்னுடைய பணிய தொடர 1901வது வருஷம் டோனாவூர் சங்கத்த ஸ்டார்ட் பண்றாங்க. த கோல்ட் கார்ட் அப்படின்ற 1932ல எழுதுறாங்க. இந்தியாவின் தென் முனையிலிருந்து 30 மைல் தொலைவுல தான் இந்த டோனாவூர் இருக்குது. எங்க இருக்கு அப்படின்னா 30 மைல் தொலைவுல தென் முனையில தமிழ்நாட்டுல இந்த டேனாவூர் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்குது. இவர் வந்து ரேவ் தாமஸ் வாக்கர் அப்படிங்கிறவரு ஒரு பள்ளியை ஸ்டார்ட் பண்றாரு. கார்மைக்கிளும் அவங்களோட ஜாயிண்ட் ஆகுறாங்க. டோனாவூர்ல 1000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அது ஒரு சரணாலயமா மாறுது. தேவதாசிகளாக்கப்பட்ட சிறுமிகளை மீட்பதற்காக ப்ரீனா அப்படிங்கிற பெண்ணோட தொடங்கியதாக கார்மைக்கல் அவ்வப்போது சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி ஊழியத்தை வந்து ப்ரீனா அப்படின்ற அந்த பெண்ணோட சேர்ந்து நான் ஜாயின் பண்ணி செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனது விருப்பத்திற்கு மாறாக கோவில் தாசியாக மாற்றப்பட்டதால் ப்ரீனா தப்பித்து வராங்க. ஏமி கார்மைக்கல் அந்த பெண்ணுக்கு தங்குமிடம் அளிக்கிறாங்க. இதன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இந்திய பண்பாட்டை மதிக்கும் முயற்சியா டோனாவூர்ல மறைப்பணியில் ஈடுபட்டவர்கள் இந்திய உடைகளை அணிந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்திய பெயர்களை சூட்டுறாங்க. கார்மைக்கல் வந்து இந்திய ஆடைகளை தான் அணிந்துக்கிறாங்க. தனது தோலுக்கு அடர் காப்பியால சாயம் பூசுறாங்க. ஏன்னா கலர் மாறணும் அப்படின்றதுக்காக, இந்திய மக்களுடைய கலரை போல இருக்கணும் அப்படின்றதுக்காக தனது தோலுக்கு அடர் காப்பி கலர்ல அந்த சாயத்தை பூசுறாங்க. 1932ல 1912ல டோனாவூர்ல ஒரு மருத்துவமனைக்கான நிதியுதவியும் தொழிலாளர்களும் கிடைக்கிறாங்க. 13ல 130 சிறுமிகளுக்கு சேவை செஞ்சுட்டு அந்த சங்கம் வந்து 130 சிறுமிகளுக்கு சேவை செய்துட்டு இருக்குது. 1918ல டோனாவூர்ல இளம் சிறுவர்களுக்கான ஒரு இல்லத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க யாரு? இவங்கலாம் அந்த இளம் பிள்ளைங்கலாம் யாரு அப்படின்னா, முன்னாள் தேவதாசிகளுக்கு பிறந்தவங்க. இவங்க 1916ஆம் ஆண்டுல கார்மைக்கல் வந்து பொது வாழ்க்கையின் சகோதரிகள் அப்படிங்கிற புராட்டஸ்டன்ட் சமய அமைப்பை உருவாக்குறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட பெண்கள் மத்தியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்றாங்க. அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, இப்படிப்பட்ட பெண்கள் மத்தியிலயும், சிறுவர்கள் மத்தியிலயும் ஊழியத்தை செய்து, ஆண்டவருடைய ஊழியத்தை வட அயர்லாந்து பகுதியிலிருந்து வந்து ஆண்டவருக்காக இந்த காரியங்களை எல்லாம் செய்றாங்க. ஸோ நெறைய பெண்களை மீட்டெடுத்தாங்க. சிறுமிகளை மீட்டெடுத்தாங்க. அவர்களுக்கு தாமஸ் வாக்கரோட இணைந்து ஒரு ஸ்கூல ஸ்டார்ட் பண்றாங்க. நெறைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் குடுக்கிற ஒரு இடமாக அந்த பள்ளிகள் மாறியது. ஸோ அப்படி ஆண்டவருக்காக வட அயர்லாந்துலேருந்து கூட வந்து ஊழியத்தை செய்த ஒரு அருமையான எமி கார்மைக்கல் அம்மையாரை குறித்து தான் நாம இந்த வீடியோல பார்த்தோம். ஆண்டவருக்காக நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்போடு, தாகத்தோடு தேவையுள்ளவர்கள் 1000 பேர் உண்டு. வேதவசனம் சொல்லுகிறபடி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய கட்டளைகளைப் போலவே ஆண்டவருக்காக காஸ்பலை ஷேர் பண்ணுவோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இப்படிப்பட்ட முன்மாதிரியாக உள்ள இப்படிப்பட்ட அம்மையார்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகமும் ஒரு ஏக்கமும் நம் மனதிற்குள் உண்டாவதாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.